அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை அவன் கேட்காத குரல். ஒரு கிராமம். ரொம்ப பெரிய நகரமும் இல்லை, ரொம்ப பின்னடைவான ஊரும் இல்லை. நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு கிராமம். அந்த ஊர்ல தான் மணிகண்டன். வயது 28 இருக்கும். அவன் ஒரு விஷயத்துல ரொம்ப திறமையானவன். நன்கு பேச தெரியும், நடிக்க தெரியும், யாருக்கு என்ன பிடிக்கும் என்பதையும் சரியாக தெரியும். ஆனால் அவனுக்கே தெரியாத ஒரு குறை அவனுக்குள்ளே இருந்தது. அது என்னவென்றால், அவன் யாரிடமும் தான் உண்மையிலேயே யாருன்னு ஒரு நாளும் காட்டல. பிரச்சனையின் ஆரம்பம். சின்ன வயசுலேயே மணிகண்டன் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டான். அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா நான் நல்ல பையன், ஆசிரியர்கள் சந்தோஷமா இருக்கணும்னா நான் அமைதியான மாணவன், நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னா நான் சந்தோஷமா இருக்கிறவன் அப்படின்னு. அதனாலேயே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேஷம். ஆனால் உண்மையான மணிகண்டன் யாருக்குமே தெரியல. சொல்லப்போனால் அவனுக்கே கூட. அவன் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப நல்லவன், எதுக்கும் எதிர்த்து பேச மாட்டான். அதை கேட்கும் போதெல்லாம் மணிகண்டன் ஒரு சிறிய புன்னகையுடன் சென்று விடுவான். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு கேள்வி ஒளிஞ்சிருக்கும். நான் உண்மையிலேயே நல்லவனா இல்லை நடிக்கிறேனா என்று. அவன் வேலை பார்க்கும் இடம் ஒரு தனியார் நிறுவனம். மேலாளர் ரொம்ப கடுமையானவர். அவர் கேட்பார், வேலை அழுத்தத்தை சமாளிக்க முடியுமா மணிகண்டன் என்று. பிரச்சனை இல்லை சார், எல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு விடுவான். செய்துவிட்டு வீட்டுக்கு சென்றால் அவனுக்கு தூக்கமே வராது. மன அழுத்தம், பயம், குழப்பம். ஆனால் அடுத்த நாளும் மீண்டும் அதே பதிலை சொல்லிவிட்டு எல்லா வேலையும் செய்துவிட்டு செல்வான். காரணம், மேலாளருக்கு பிடிக்கணும், வேலை போகக்கூடாது. நண்பர்கள் முன்னாடி அவன் ரொம்ப சத்தம், நகைச்சுவை, சிரிப்பு, தைரியம். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் ஒரே அமைதி. ஒரு நாள் அலுவலக அறிவிப்பு பலகையில் ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னவென்றால், திறந்த மேடை போட்டி. நிபந்தனை தெளிவாக இருந்தது. மேடையில் நின்று உங்கள் மனதில் இருக்கும் உண்மையை மட்டும் பேச வேண்டும். முன்னரே எழுதப்பட்ட பேச்சு கிடையாது, நடிப்பு கிடையாது என்று. மணிகண்டன் நண்பர்கள் சொன்னார்கள், டே, இது உனக்குத்தான் சரியா இருக்கும், நீ நல்லா பேசுவ அப்படின்னு. மணிகண்டன் சொல்றான், பேச தெரியுமே, இதுல என்ன இருக்குது, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் காலை ஆஃபீஸில் பெரிய அரங்கம், ஒலிகள், மேடை, மக்கள் கூட்டம். மணிகண்டன் தைரியமாக நடந்து வரான். மைக்கை பிடிக்கிறான், வாயை திறக்கிறான். ஒரே அமைதியாக இருக்குது, ஒரு சத்தமும் வரலை. மைக் சரிபார்க்கப்படுறாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் மணிகண்டன் பேச ஆரம்பித்தும் பேச்சே வரலை. ஜட்ஜிக்கு ஒரே குழப்பம். மீண்டும் முயற்சி பண்ணுறான் மணிகண்டன். ஆனால் அவனால் பேசவே முடியலை. இந்த அமைதி, அவனுக்குள்ள ஒரு பயம். எனக்கு பேச தெரியாதா? சிலர் சிரிக்கிறாங்க. அவன் மெதுவா மேடையிலிருந்து இறங்குறான். அந்த நாள் இரவு மணிகண்டனுக்கு தூக்கமே வரல. கண் மூடினால் அதே மேடை, அவன் பேசாமல் இருந்த அவனது அமைதி. அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவனையே மறந்து அவன் தூங்கிட்டான். அப்போ அவனுக்கு கனவுல ஒரு சிறிய குழந்தை வருது. அந்த குழந்தை கேக்குது, நீ எப்போ உன் குரல்ல பேச போற அப்படின்னு. என் குரலா என்று குழந்தையிடம் திரும்பவும் கேட்குறான். நீ பேசினது எல்லாமே மற்றவர்கள் கேட்க விரும்பினது தான். உன் மனசு கேட்டதை நீ ஒரு நாளும் பேசலை, அதுதான் உன் குரல் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. மணிகண்டன் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்றான். வேர்க்குது. ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறான். அவனுக்கே அவன் அந்நியன் மாதிரி தெரிகிறான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறான். மேலாளர் முன்னாடி பேசுகிறான். மேலாளர் கேட்கிறாரு, தினமும் கூடுதல் நேரம் வேலை செய்ய முடியுமா மணிகண்டன் என்று. ஐயா, உண்மையாக சொல்லணும்னா என்னால் தினமும்லாம் முடியாது. மேலாளர் அதிர்ச்சி ஆகிறாரு. சரி, ஓகே என்று அமைதியாக சென்று விடுகிறார். நண்பர்கள் முன்னாடி நண்பர்கள் நகைச்சுவை பண்ணுறாங்க. முன்னாடி இருந்தா அவன் சிரிச்சிருப்பான். இன்னைக்கே, டே, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வரான். அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் கூறுகிறான். அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாமல் உன்னை அமைதியாக வளர்த்துட்டேன்ப்பா என்று. இல்லம்மா, இதில் தவறு ஏதும் இல்லை, நான் நானாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு செல்கிறான் மணிகண்டன்.
அவன் அலுவலகத்தில் அதே போட்டி இறுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மணிகண்டன் மேடைக்கு செல்கிறான் தைரியமாக. இந்த தடவை வேஷம் இல்லை, மைக்கை பிடிக்கிறான். குரல் மெதுவா வருது. என் பெயர் மணிகண்டன். குரல் நடுங்குது. மக்கள் அமைதியா கேட்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிக்க நான் நடிச்சேன். ஆனால் இன்று முதல் தடவை என்னோட குரலை நானே கேட்கிறேன். சரியானதா இல்லை, பலமா இல்லை, ஆனால் உண்மை இருக்கிறது என்று கூறுகிறான். மக்கள் கைத்தட்டல். ஜட்ஜஸ் தலையாட்டி சிரிக்கிறாங்க. உலகம் கேட்கிற குரலை விட நம்ம மனசு கேட்கிற குரல் தான் நம்ம உண்மையான அடையாளம். அதையே மணிகண்டனும் உணர்கிறான். நன்றி.